திருஞான சம்பந்த பிள்ளையார் அவருக்கு பின்னால் பெருங்கூட்டம் வரும். நான் அப்போவே சொன்ன மாதிரி ராஜா விட்டு பிள்ளை. இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சான், 3 வயசில் இந்த கையை தட்டிக்கிட்டே கடவுளை பாடுனுச்சான். உங்கள் அப்பா பார்த்தாராம், ஐயோ 3 வயசு பிள்ளை கை செவந்து போச்சே, இந்தாடா தங்கத்தாளம். தங்கத்தாளம் கொடுத்தாராம். இவர் தங்கத்தாளத்தை வாங்கி தட்டினாராம். பொத்து பொத்துன்னு சத்தம் வந்துச்சான். என்னடா அங்கே அம்பாள் சிரிச்சாலாம், ஏய் சிவபெருமான் கொடுக்கத்தான் முடியும், அதுக்கு அருள் நம்ம கொடுத்தத்தான் உண்டு. அம்பாளுக்குத்தான் அருள்னு பேரு, அவனுக்கு ஆண்டவன்னு பேரு. ரெண்டும் பிரிக்க முடியாது. சூரியனையும் வெப்பத்தையும் பிரிக்க முடியுமா? மல்லிகைப்பூவையும் மனத்தையும் பிரிக்க முடியுமா? சந்தனத்தையும் வாசத்தையும் பிரிக்க முடியுமா? கல்கண்டையும் சுவையையும் பிரிக்க முடியுமா? சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியுமா? 2 ஒன்று தான். அவன் அந்த அருள் நமக்கு ஆண்டவன் வேணுமா, அருள் வேணுமா? எனக்கு அருள் தான் வேணும். ஆண்டவன் தனியாக இருந்தால் நமக்கு என்ன, சிவனேன்னு உட்காரையான்ட்டு போயிட்டே இருப்பேன். அருள் கொடுத்தா தானையா வருவான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அருளுக்கு அவள்னு பேர், ஆண்டவனுக்கு சிவபெருமான்னு பேர். இந்த 2ம் இருந்தால் தான் நமக்கு நல்லது. திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே வரும். இவர் போவாரா, இந்த கூட்டத்தோட ஒவ்வொரு ஊரா போய்கிட்டே இருப்பார். மெட்ராஸ் கிட்ட வந்துட்டார். மெட்ராஸில் திருவொற்றியூர் தெரியுமா? பட்டணத்து சாமி போய் பார்த்தாராம். கல்லெல்லாம் மணலெல்லாம் சிவலிங்கமாக தெரிஞ்சுதான். திருவொற்றியூரில் போய் கடவுளை கும்பிட்டார். எதிர்த்தாப்பில் பார்த்தா யாரோ பெரிய மலர் பந்தல் போட்டிருக்காங்க, கொட்டகை மலர் மாதிரி. இந்த மலர் பந்தல் எங்கே போகுது? அது ஒரு 30 கிலோமீட்டருக்கு போகுது. என்னடா அது 30 கிலோமீட்டருக்கு மலர் பந்தலா? நீங்கள் பக்கத்து ஊருக்கு வரணும்னு ஒரு செட்டியார் இப்படி பந்தல் போட்டு வச்சிருக்கார். கீழே இறங்கினாரா, வழியெல்லாம் மல்லிகைப்பூ கொட்டி கிடக்கு. என்ன 30 கிலோமீட்டருக்கா? திருவொற்றியூர் எங்கே இருக்கு, மயிலாப்பூர் எங்கே இருக்கு? கடற்கரையில் இது இந்த பக்கம், கடலில் அது அந்த பக்கம், ஊருக்குள்ள பாதை. அவ்வளவு வழியெல்லாம் மல்லிகைப்பூ. திருஞான சம்பந்த சுவாமி மல்லிகைப்பூவில் கால் வச்சு மெதுவாக வர்றார். எல்லா கூட்டமும் பின்னால் வருது. மேலே பூரா மலர் பந்தல். மயிலாப்பூருக்கு போயாச்சு. மயிலாப்பூர்னா இப்போ இருக்கிற மயிலாப்பூர் இல்லை, சாந்தோம். 7ஆம் நூற்றாண்டில் மயிலாப்பூர் கோயில் சாந்தோம் கடற்கரையில் இருந்துச்சு. இப்போ ஒரு சர்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பழைய கோயில். புண்ணிய வாங்க ஒன்றும் சொல்லக்கூடாது. சாந்தோம் சர்ச்சில் தூணில் ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் எப்போ சர்ச்சுக்கு போனார்? போய் பாருங்க, தூணில் ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். விரட்டி விட்டாங்க. நம்ம அப்புறம் சிவபெருமானை கொண்டு வந்து முருகன் கோயிலில் வச்சு, இப்போ இருக்கிற கோயிலுக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான். சிவபெருமான் வந்தார். வலது பக்கத்தில் ஒரு ஒன்றிடம் கொடுறா, நான் இருந்துக்கிறேன். இன்னைக்கு கபாலீஸ்வரரும் கற்பகாம்பிகையும் இருக்கிற இடம் முருகப்பெருமானுக்கு சொந்தம். ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்கிறது பழைய காலம். சாந்தோம் கடற்கரை, சாமிக்கு கடலாட்டு கடற்கரை, அங்கே வரைக்கும் பந்தல் போட்டிருக்கு. ஆச்சரியமாக இருக்கு. இவர் பந்தலுக்குள்ளே வந்து நிற்கிற, யாரா இவ்வளவு தூரத்துக்கு பூவினாலேயே பந்தல் போட்டிருக்காரு. தான் நிற்கிறாரே செட்டியார், அவர் தான். ஓடி வந்து காலில் விழுந்துட்டார். அவர் ஆசீர்வாதம் பண்ணார். நீங்கள் யார்? சிவநேச செட்டியார். பேரை பார்த்தீங்களா? சிவ நேச செட்டியார். பேர் அப்படி இருக்கணும், சிவநேச செட்டியார். உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, உங்கள் சொத்து ஒன்று எங்கிட்ட 4-5 வருஷமாக இருக்குது, அதை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன். நம்மளாக இருந்தால் என்ன கேட்போம்? சொத்து பத்திரமெல்லாம் இருக்கான்னு கேட்போம்.
அவர் என்ன சொல்லுவார்? சொத்து பத்திரமா இருக்குன்னு சொல்லுவார். அப்படித்தானே? ஒரு மண் ஜாடி தூக்கிட்டு வந்து வச்சிட்டார். இது என்ன? உங்க சொத்து. புரியலையே. பக்கத்தில் இருக்கவங்க சொல்றாங்க, இவருக்கு பேரு சிவநேச செட்டியார். 7 வருஷத்துக்கு முன்னால இவர் பொண்ணுக்கு 5 வயசு, ஒத்த பொண்ணு, கண்ணுக்கு கண்ணா வளர்த்தாரு. சிவபெருமான் கதையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. திருஞான சம்பந்தர் ஆகிற நீங்க பாடின தேவாரத்தை இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த பொண்ணு அதிலே படிச்சுது. 5 வயசு. கோயிலுக்கு பூ கொய்வதற்கு போச்சு. ஆண்டவனுக்கு புஷ்பத்தினாலே வழிபாடு செய்யணும். தோட்டத்துக்கு போச்சு. பூ கொய்கிற பொழுது ஒரு பாம்பு கடிச்சு போச்சு. பொண்ணுக்கு பேரு பூம்பாவை. என்ன பேரு? பூம்பாவை. பொண்ணு இறந்து போச்சு. இந்த செட்டியார் பொண்ணு இருந்தபோது ஒன்று நினைச்சாரு. என்ன நினைச்சாரு? இந்த பொண்ணை ஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாரு. புரியுதா புரியலையா? ஞான சம்பந்தர் கௌண்டின்ய கோத்திரத்து அந்தணர், பிராமணர். இவர் சிவநேச செட்டியார். கல்யாணம் பண்ணலாமா? சிவனடியார்களுக்குள் ஜாதி கிடையாது, சிவனடியார்களுக்குள் மதம் கிடையாது, எல்லாம் சிவமதம். கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சார். இந்த பொண்ணு 5 வயசுல அநியாயமா இறந்து போச்சு. இறந்தா செட்டியார் என்ன சொன்னாரு? இது ஞான சம்பந்தர் சொத்து. இறந்த பொண்ணை எரிச்சார். எலும்பையும் சாம்பலையும் கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சார். பூஜை அறையில் வைப்பமா மாட்டமா? என்னம்மா? எங்கள் ஊரில் ஒரு செட்டியார் பெரிய மாளிகை கட்டினார். செத்து போயிட்டார். செத்த உடனே சாம்பலை கொண்டாந்து வீட்டுக்கு வெளியில் தோட்டத்தில் வச்சுவிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வைக்கப்படாது. தோட்டத்திலேருந்து எங்கே போகும்? காசிக்கு போகும். கங்கையில் கொண்டே கரைச்சிடுவாங்க. நம்ம கட்டின வீடு வரக்கூடாது. இவர் என்ன பண்ணாரு? இது ஞான சம்பந்தர் சொத்து. பூஜை அறையில் கொண்டாந்து வச்சுவிட்டார். 7 வருஷமா பூஜை நடக்குது. ஞான சம்பந்தர் வருவாரு, கொடுத்துருவோம். இப்போ 12 வயசு. இந்த பொண்ணு உயிரோட இருந்திருந்தா, ஞான சம்பந்தருக்கு 14 வயசு. நீங்க வந்துட்டீங்க, அதான் கொடுத்துட்டாரு. உங்க சொத்து. இவருக்கு எப்படி இருக்கும்? பார்த்தார் சிவபெருமானே, அம்மா பூம்பாவை சாம்பலை பார்த்து பாட்டுக்கு பாட்டு பூம்பாவை மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். உங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரே, அட்டிட்டல்னா சோறு போடுறது. பெரிய தர்மம் அன்னதானம். உன்னால என்ன முடியுதோ 4 பேருக்கு வயிறார சோறு போடு. மற்ற அத்தனை தானமும் அதுக்கு பின்னால தான். அதை பார்க்க நீ இல்லையா? மைப்பூசும் ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் முன்பொழுக்கல் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசங்காணாதே போதியோ பூம்பாவாய். கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய். பெருஞ்சாந்தி காணாதே. இதென்ன பெருஞ்சாந்தின்னு? என்ன? கும்பாபிஷேகம். பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். பாட்டுக்கு பாட்டு பூம்பாவாய். இதெல்லாம் பார்க்காம போயிட்டியா? உள்ள எல்லாம் சேருது. 10வது பாட்டு. 10வது பாட்டு யாரை பாடுவார்? இந்த சமணர்களை ஒரு கொட்டு கொட்டுவார். அந்த பாட்டு வந்துச்சுல்ல, குடம் உடைஞ்சுது. பொண்ணு எந்திரிச்சு நிற்கிது.
5 வயசுல இறந்த பொண்ணு இப்ப 7 வருஷம் ஆச்சு. 12 வயசு பருவ பொண்ணா எந்திரிச்சு நிக்குது. எத்தனாவது பாட்டு? ஏம்மா 8ஆம் பாட்டுல எந்திரிக்கப்படாதா? அம்மா வயிற்றுல எத்தனை மாசம்? அம்மளதான். அங்கேயும் 10 மாசம் தானையா இருந்த. முந்தித்தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தளல் மூட்டுவேன். பட்டினத்தார் அழுகிறார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்திலேந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. 10 மாசத்துல அம்மா வயிற்றுல பிள்ளை வளர்ந்து வர்ற மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொன்னா வளர்ந்து 10ஆவது பாட்டுல கொடை உடைஞ்சுது. பொண்ணு கம்பீரமா வந்து நிக்குது. யாருக்கு சந்தோஷம்? சிவனேச செட்டியாருக்கு 2 பங்கு சந்தோஷம். என்ன 2 பங்கு? என் பொண்ணு பொழைச்சிட்டா. 2 நினைச்ச மாதிரி ஞானசம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். இருக்குமா இல்லையா? நம்ம பொண்ணை நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற போது இருக்கிற மகிழ்ச்சி எந்த தகப்பனுக்கும் வேற எதிலையும் இருக்காது. சரியா தப்பா? நம்ம பெரியாழ்வார் பாடுறாரு. பெரியாழ்வார் பொண்ணுக்கு என்ன பேரு? ஆண்டாள். ஆண்டாளுக்கு வீட்டுக்காரர் யாரு? ஸ்ரீரங்கத்து பெருமாள். ஸ்ரீரங்கத்து பெருமாள் கிடைச்சதுக்கு இந்த பெரியாழ்வார் சொல்றாரு, ஒத்த பொண்ணை வளர்த்தேன், இந்த திருமால் தான் வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டேன். இந்த கிருஷ்ணனுக்கு 2 அம்மாவில்ல, என் பொண்ணுக்கு 2 மாமியார் இல்லை. கிருஷ்ணனுக்கு எத்தனை அம்மா? பெத்தது தேவகி, வளர்த்தது யசோதை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. என் பொண்ணுக்கு 2 மாமியார் இல்லை, என் பொண்ணை ஒழுங்கா வச்சுக்கணுமே. இதை போட்டு ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். செங்கண்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யுங்கொள்ளோ. அது மாதிரி இப்போ சிவனேச செட்டியாருக்கு என்ன சந்தோஷம்? என் பொண்ணும் உயிரோட வந்துட்டா. சிவனு ஞானசம்பந்தர் காலில் விழுந்தார். என்ன, நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். திருஞான சம்பந்தர் என்ன சொன்னார்? அதுக்குத்தாமா நான் இந்த இடத்துல இந்த கத்துறேன். எந்த சமயத்திலையும் இப்படி கிடையாது ஐயா. என்ன சொன்னார் தெரியுமா? செட்டியாரே, நீ பெத்த பொண்ணு செத்து போச்சு, இது நான் பெத்த பொண்ணு, இது என் பொண்ணு, பொண்டாட்டி இல்லை. புரியுதாமா? இந்த பக்குவந்தான் சைவம். புரியுதா? புரியுதா? விவேகானந்த சுவாமி 1893 அமெரிக்காவுக்கு போறார். எந்த வருஷம்? 1893. இந்த மெட்ராஸ் தான் அதுக்கு காரணமே. அங்கே அழகிய சிங்கம்னு ஒரு ஐயங்கார். ஐயங்கார்னு ஒன்று வயசானவர்னு நினைக்கப்படாது. ஒரு 19 வயசு பையன், அழசிங்கம், அழகிய சிங்கம். எல்லார்கிட்டையும் போய் பிச்சை எடுத்தேன். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு அனுப்பணும், என்னமாவது காசு கொடுங்க. ஆளுக்கு 50 பைசா, அரை ரூபா கொடுத்தாங்க. 750 ரூபா சேர்ந்துச்சு. எப்போ? 1893. பணம் பத்தலை. ராமநாதபுரம் மகாராஜா பாஸ்கர சேதுபதி காலில் போய் விழுந்தான். எவ்வளவு பணம் வேணும்னாரு. புண்ணியவான் 750. இந்தா. ஊரெல்லாம் கூடி 500 ரூபா. ஒரு மகாராஜா 750 ரூபா, மொத்தம் 1250 ரூபா. அமெரிக்காவுக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. அவன் தாங்க அப்பாத்தனம். போறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. சாமியை அனுப்பிச்சிட்டாங்க. நேர சிகாகோ போய் இறங்கிட்டாரு.
மகாநாடு எப்போன்னு கேட்டால் மகாநாட்டை 6 மாதம் ஒத்தி வச்சு விட்டாங்க. மார்ச் 11 நடக்க வேண்டிய மகாநாடு செப்டம்பர் 11ன்னு சொல்லிவிட்டாங்க. 6 மாதம். சோத்துக்கு வழி இல்லை, துணிக்கு வழி இல்லை. விவேகானந்த சுவாமி 30 வயசு. அவர் பிறந்தது 1863. இப்போ 1893. உட்கார்ந்து இருக்கார். கடவுள் காப்பாற்றுவார். ஒரு வீட்டு வாசப்படி, சிகாகோ. அந்த வீட்டு அம்மா கதவை திறந்தது. வெள்ளைக்காரி, அமெரிக்கன் கேர்ள். நீங்கள் யாருன்னு கேட்டது. அங்கெல்லாம் வாசப்படில் உட்காரப்படாது. இவர் நம்ம ஊருக்காரரு. ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலேருந்து. எதுக்கு சொன்னார். இப்படி பார்த்தா முகத்தில் ஒரு தீட்சண்யம். விவேகானந்த சுவாமிக்கு ஒன்று ஞாபகம் வச்சுங்க. வேதத்தை முறைப்படி ஒழுங்கா சொன்னாலும், தேவார திருவாசக திருமுறைகளை முறைப்படி ஒழுங்கா படித்தாலோ முகத்திலே ஒரு ஜோதி உண்டாகும். எழுதி வச்சுங்கோ, எழுதி வச்சுங்கோ. கம்பீரமா இருக்கார் சுவாமி. அவ விவரத்தை கேட்டாளா, உள்ள வாங்கன்னா சாப்பிட்டீங்களா? அந்த புண்ணியவதிக்கு கொடுத்து வச்சது இந்த சாமிக்கு சோறு போட. ஞானிகள் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்க. நமக்கு தலையெழுத்து இருந்தால் தான் வருவாங்க, இல்லைன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம கோடீஸ்வரனாக இருக்கிறதுக்காக வர மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு கோயில் கட்ட வேண்டாம். 6 மாதம். 1893 செப்டம்பர் 11 இந்த அமெரிக்காவுக்கு செப்டம்பர் 11க்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அந்த ரெட்டை கோபுரத்தை இடிச்சாம் பாருங்க, அது செப்டம்பர் 11. இப்போ அது பக்கத்தில் 103 மாடி அருமையாக கட்டி விட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இருங்க, சுவாமியை அன்னைக்கு பேசணும். சிகாகோ பெரிய கட்டடம். சாமியை கூப்பிட்டு காலையில் நீங்கள் பேசணும். இல்லை, பயமாக இருக்குது. 7000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. மத்தியானத்துக்கு பேசுகிறேன். சரி, மத்தியானம் ஆச்சு. சாயங்காலத்துக்கு பேசுகிறேன். இல்லை, நீங்கள் பேசணும். கை கால் ஆடுது. எந்திரிக்கிறார். எதிர்த்தாப்பில் ராமகிருஷ்ணர் காட்சி கொடுக்கிறார். யார் ராமகிருஷ்ணர்? புரியுதா? ஆர்கே ராமகிருஷ்ணன் தானே? என்னவோ எனக்கு. பகவான் ராமகிருஷ்ணர் காட்சி கொடுக்கிறார். நரேந்திரா. விவேகானந்தருக்கு பிறந்த பேர் என்ன? நரேந்திரா. சொன்ன மாத்திரத்திலே நரேந்திரன் எந்திரிச்சு நிற்கிறான். சுவாமி போ, பேசு, 7000 பேரும் கேட்பார்கள். 1000 யானை பலம் வந்துருச்சு. விவேகானந்தர் போறாரா? 7 வார்த்தை சொன்னார். 7 வார்த்தை. 7000 பேர் எந்திரிச்சு நின்று கையை தட்டி விட்டான். இது வரைக்கும் தட்டாதவங்க. யாரும் பேசுகிற பொழுது எல்லாம் தூங்கி இருக்காங்க. சிகாகோ பெரிய இடம். என்ன சொன்னார்? 7 வார்த்தை. மை டியர் சிஸ்டர்ஸ் அண்டு பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இதில் கையை தட்டுறதுக்கு என்னையா இருக்கு? என் அன்புக்குரிய அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே. தட்டிவிட்டான். ஏன்? இதுவரைக்கும் பேசின பைய பூரா சீமான்களே, சீமாட்டிகளே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்னு கூப்பிட்டாங்க. இந்த சாமியார் இந்தியாவிலிருந்து வந்து நம்மளை எல்லாம் அக்கா தங்கச்சி ஆக்கி சகோதரர்களே, சகோதரிகளேன்னு கூப்பிட்டாரு. உலகத்திலே உள்ள அத்தனை பேரையும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் கருதக்கூடிய ஒரே மதம் எங்கள் இந்து மதம் என்பதை இந்த சாமி காட்டிவிட்டாரு. இந்த கைதட்டு யாருக்கு? விவேகானந்தருக்கு. அம்மா, நான் 2-3 முறை அமெரிக்கா போயிருக்கேன். ஒரு முறை அங்கே போய் இந்த கட்டடத்தை பார்த்தேன். பேச்சுக்கு கூப்பிட்டவங்கள்ட்ட நான் கேட்டது, நீ என்ன வேணாலும் கொடு, இந்த கட்டடத்தை நான் பார்க்கணும். சிகாகோ கூட்டி போயிட்டாங்க. அவர் பேசின இடம், அவர் படம் வச்சுருக்காங்க. பேசின பேச்செல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. வெளியில் வந்தேன். தெருவுக்கு பேர் என்ன தெரியுமா? விவேகானந்தா ஸ்ட்ரீட்.
அமெரிக்காவில் சிகாகோவில் அந்த தெருவுக்கு என்ன பேரு? விவேகானந்தர் தெரு. நம்ம ஊரில் விவேகானந்தர் தெருன்னு வைக்கிறதா இருந்தால் நாய் பட்ட பாடுபடணும். இன்னைக்கு சுவாமி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசினார். அன்னைக்கு அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். எல்லாம் அவருக்கு சுற்றி நின்றுட்டாங்க. ஒரு அமெரிக்க பொண்ணு கெட்டிக்காரி, சாமியார் நல்லா இருக்காரு, அறிவும் இருக்கு, அழகும் இருக்கு, விட்டுறப்படாது. அவள் இண்டிபெண்ட் கேர்ள், வசதி. நேர வந்தா பார்க்குறா, நல்லா இருக்காரு சாமி. இப்போ சொல்லணும், நான் உங்களை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ, அதானே சொல்லணும். ஒரு பொண்ணு சொல்லுவாளா? வெக்கப்படுறா. வெக்கம்னு ஒன்று இருந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியுமா? நல்ல வேலை அந்த பொண்ணு வெக்கப்பட்டா. ஐ லவ் யூன்னு சொல்லப்படாது. அப்போ என்ன செய்யலாம்? கெட்டிக்காரி, சுவாமிஜி, ஐ வாண்ட் டு ஹேவ் எ சன் லைக் யூ. உங்களை மாதிரி ஒரு மகனை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். சுற்றி வளைச்சு தொட்டு விட்டாளா? கல்யாணம் பண்ணிக்கோ, நமக்கு ஒரு புள்ள பிறக்கணும் தானே அர்த்தம். விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஏம்மா, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும். அது என்ன நிச்சயம்? குழந்தை முதல்ல பிறக்கணும், அது ஆண் குழந்தையா வேற இருக்கணும். இவ்வளதும் சொல்லலை. எதுக்குமா? என்ன மாதிரி ஒரு ஆண் குழந்தை என்ன, நானே உனக்கு குழந்தை அம்மான்னார்ல, அரண்டு போன. ஐ ஆம் யுவர் சன் மை டியர் மதர். எப்படி இருக்கு அவளுக்கு? நடா, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா என்னை அம்மான்னு கூப்பிட்டு விட்டாரு. அவ என்ன சொன்னா? திஸ் இஸ் இந்தியான்னா. என்ன அர்த்தம்? இதுதான் இந்தியா. இந்தியாவில் பெண்டாட்டியை தவிர மற்ற பொண்ணெல்லாம் தாயாருக்கு சமானம். திஸ் இஸ் இந்தியா. இந்த விவேகானந்தருக்கு சொல்லி கொடுத்தது யாரு? திருஞான சம்பந்தர். எங்க அப்பவே என்னமோ சொன்னனே. சிவனேச செட்டியார் என்ன சொன்னாரு? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுங்கோ. திருஞான சம்பந்தர் என்ன சொன்னாரு? இது நீ பெத்த பிள்ளை இல்லை, அது செத்து போச்சு, இது என் பொண்ணு, என் மகள். புரியுதா? அது 1893 அமெரிக்கா, இது நம்ம ஊர். எப்போ? 7ஆம் நூற்றாண்டு, மயிலாப்பூர். இதை சொல்லி கொடுத்தது யாரு? திருஞான சம்பந்த பிள்ளையார். என்ன பழக்கம்? எனக்கு, நான் ஒரு பெண்ணை உண்டாக்கினால் அவள் எனக்கு மகள், மனைவி அல்ல. நான் 2 விஷயம் சொல்கிறேன்னு ஆரம்பித்தேன். ஒரு விஷயம் இப்போ சொல்லிவிட்டேன், இன்னொரு விஷயத்துக்குள்ளே இப்போ போகிறேன். ஞானசம்பந்தரை பற்றி நிறைய பேசலாம். 2வது, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இந்த நாட்டில் சைவம் தழைச்சிதுன்னா அதுக்கு ஒரே காரணம் ஞானசம்பந்தரை விட்டால் வேற ஆள் கிடையாது. ஆமாங்க, பாதையெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சார். திருநாவுக்கரசரும் கஷ்டப்பட்டார். ஆனால் இவர் தான் சமணத்தை ஒழித்து சைவத்தை நிலநாட்டினார். அவங்கெல்லாம் பாதைகளை கார் ஓட்டினாங்க, ரோடு போட்டு கொடுத்ததே ஞானசம்பந்த சாமி தான். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கும்பகோணம் தாண்டி திருவாரூர், சரி, ராமநதைச்சிரம் பக்கத்தில் திருப்புகலூர், அங்கிட்டு தள்ளி போனால் திருமருகல். திருமருகல்னு ஒரு ஊர், பெரிய க்ஷேத்திரம். திருமருகல்ல ஸ்தல விருட்சம் என்ன தெரியுமா? வாழை மரம். அருமையான யானை புகா மாடம். உள்ளுக யானை போக முடியாது. மாடக்கோயில், கோச்சங்கட் சோழன் கட்டின 78 கோயிலில் அது ஒன்று. யானை உள்ளே போக முடியாது. திருமருகல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வைப்பூர்னு ஒரு ஊர். வைப்பூரில் தாமன் செட்டியார் அப்படின்னு ஒரு வியாபாரி, வணிகர். அவருக்கு 7 பொண்ணு. 7 பொண்ணு பிறந்தா அது வரமா சாபமா? 7 பெண் பிறந்தா அது வரமா சாபமா? இந்த அம்மா வரங்குது, நேரத்தை பொறுத்தது.
அம்மா எல்லா பொண்ணுக்கும் வரதட்சணை கொடுன்னு கேட்டா 7 பொண்ணு வச்சிருக்கவன் என்னத்துக்கு அவன்? எங்க செட்டி நாட்டில் ஒரு பையனுக்கு 7 தங்கச்சி. அவங்க அப்பா 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருந்தாரு. அப்பா இறந்து போயிட்டார். 7 தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கடைசி ஏண்டா உனக்கு என்ன தேருமுன்னே? விலாசந்தான் தேருமுன்னே. செலவாய்ப்பு சாமாங்க எல்லா பொண்ணுக்கும் வரதட்சணை அது இது எல்லாம் கொடுத்தா இது ஒன்று. 2வது, எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் 1925. எங்கள் அம்மா வீட்டுக்காரங்க 17,500 ரூபா பணத்தை கொடுத்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தானே இப்போ பழக்கம். அப்போ எப்படி தெரியுமா? எங்கள் அப்பா வீட்டில் பணத்தை வாங்கிக்கிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. புரியுதா புரியலையா? பொண்ணுக்கு டிமாண்டு, பொண்ணு கிடைக்கல. எங்கள் அப்பா 17,500 ரூபா பணத்தை கொடுத்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்தார். புரியுதா? இப்படி வந்துட்டா 7 பொண்ணு வரமா சாபமா? வரம். ஆமாம், வேறு வேறு கடையே வைக்க வேண்டாம், ஒரு பொண்ணை பெற்றுக்கிட்டா போதும். சரிதானே? வரி தட்சிணை அந்த காலம் அப்படி காலம். பொண்ணு இப்போ அப்படித்தான் வந்துக்கிட்டு இருக்கு. பையனெல்லாம் 35 வயசில் நிற்கிறான், பொண்ணெல்லாம் பையனை தள்ளிக்கிட்டு இருக்கு. எங்கே போய் நிற்க போகிறோம்னு தெரியலை. இது அந்த காலம். பொண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வரணும். 7 பொண்ணு இவனுக்கு. ஆகா, வேற ஒன்றுமே வேண்டாம், சந்தோஷமா இருக்கான் தாமன் செட்டியார். ஒரு தங்கச்சி, அநியாயமாக அவளுக்கு ஒரு பையன். வசதி இல்லை. இந்த பையனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பொண்ணுக்கு பணம் கொடுத்துல கூட்டிக்கிட்டு வரணும். என்கிட்ட பணம் இல்லையே. அண்ணங்கிட்ட வந்து அழுதான். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார், எனக்கும் வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லை. அண்ணா ஒரு புண்ணியம் பண்ணு. என்ன? உனக்கு 7 பொண்ணு, ஒத்த பொண்ணை இந்த பயலுக்கு கொடுத்து வீட்டில் விளக்கேற்றி வைக்க சொல்லு. 7ல் 1 தான் கேட்குறேன். அண்ணன் பார்த்தான், தங்கச்சி சரின்ட்டான். தங்கச்சி இறந்து போயிட்டான். இப்போ மாப்பிள்ளை வந்து மாமா வீட்டில் உட்கார்ந்துட்டேன். வேறு வினையே வேண்டாம். மரியாதை எப்படி இருக்கும்? எங்கள் சொக்கலிங்க பெருமான் மதுரைக்கு வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். மதுரையில் முதல் பூஜை யாருக்கு தெரியுமா? முதல் பூஜை யாருக்குமா? தாயார் மீனாட்சிக்கு. சொக்கலிங்க பெருமான் ஐயரை கேட்பார், என்னையா மீனாட்சி சன்னிதானத்தில் பூஜை முடிஞ்சிருச்சா? இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அப்போ நமக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். ஏன் அப்படி? மாமியார் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாரா இல்லையா? அப்படியா? இல்லைம்மா, ஊரில் உள்ளவன் அப்படி வேடிக்கையாக சொல்கிறாம்மா. இல்லை, முதல் பூஜை மீனாட்சிக்கு, அடுத்த பூஜை சொக்கலிங்கத்துக்கு. என்ன அர்த்தம்? மீனாட்சி ஆகிற அருள் கிடைத்தால் தான் சொக்கலிங்க பெருமான்ங்கிற ஆண்டவன்ட்டு போகலாம். முதல்ல யாரு காலில் விழணும்? தாயார் காலில் விட. நம்ம வீட்டு பையன் எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு 5000 ரூபா பணம் வேணும். அப்பாவை கேட்பானா அம்மாவை கேட்பானா? அப்பாவை கேட்டால் பெல்ட்டு பிஞ்சு போயிரு. அந்த கிறுக்கன் எந்த கோபத்தில் வர்றானோ யாருக்கு என்ன தெரியும்? இந்த அம்மாட்ட மெதுவாக சொல்லுவான், அம்மா அம்மா ஒரு 5000 ரூபா. அப்படியே அவர் பேங்க்கிலேருந்து ஒரு மாதிரியாக வருவாரா? அப்போ ஒன்றும் கேட்காதே. எனக்கு தெரியும், எப்போ எல்லாத்துக்கும் அவர் தலையாட்டுவாரோ அந்த நேரம் பார்த்து நான் வாங்கி தரேன்டா. வாங்கி கொடுப்பாளா மாட்டாளா? முதல்ல யாரு காலில் விழணும்? அதனால தான் மதுரையில் தாயாருக்கு முதல் பூஜை. தாயார் பச்சை கொடி காமிச்சுட்டா சொக்கலிங்க பெருமான் ரெடியாக இருப்பார். தாயோடு சென்று பின் தாதையை கூடி. சைவ சித்தாந்தம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. சரி, இப்போ நம்ம கதைக்கு போகிறோம். 7 பெண் குழந்தை. ஒத்த பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. அவன் மாமா வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டான். என்னமோ பரவாயில்ல,
மூத்த பொண்ணு உமா, ஒரு டாக்டர் மாப்பிள்ளை வந்தார். 10 லட்சம் கொடுக்குறேன். 10 லட்சம் இல்லை, அந்த காலத்தில் சும்மாவா 3 கல்யாண மண்டபம் கட்டலாம். இப்படி. 2வது பொண்ணு ரமா, ஒரு இன்ஜினியர், 15 லட்சம். இவன் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். உமா நமக்கு போச்சு, ரமா நமக்கு போச்சு, பூமா நமக்கு போச்சு. ஒவ்வொரு மாவா போயிட்டே இருக்கு. இப்போ என்ன தான் பண்ணுறது? 4, 5, 6 பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மாமா ஊரில் பாதி இடத்த வாங்கிட்டார். புரியுதா? 7வது பொண்ணு மிச்சம். அவளுக்கு ஒரு பெரிய கட்சிக்காரர் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார். நாளைக்கே மந்திரி ஆனாலும் ஆயிடுவார். ஆசை வருமா இல்லையா? இந்த மாப்பிள்ளை பையன் தோட்டத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறேன். இதுவும் போச்சு, 7வது பொண்ணும் போச்சு. என்ன செய்யலாம்? பிள்ளையாருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நடுவில் வச்சு நீங்களும் நானும் ஜோடின்னு உட்காரலாம். வேற என்ன பண்ணுறது? அழுதுகிட்டு இருந்தானா 7வது பொண்ணு பக்கத்தில் வந்துருச்சு. அத்தான்னது நிமிந்தான். என்னன்னா அந்த பொண்ணை கையெடுத்து கும்பிடணும். எப்போ அத்தைக்கு எங்கள் அப்பா வாக்கு கொடுத்தாரோ அப்போ ஒரு பொண்ணு உனக்கு சொந்தம். 6 பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு. நான் தான் மிச்சம். எங்கள் அப்பாவுக்கு 8வது பொண்ணு இனிமேல் பிறக்காது, வயசாகி போச்சு. நான் உனக்கு சொந்தம். புரியுதா? தைரியம் எங்கே இருக்கு? பொண்டாட்டிகிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? அந்த பொண்ணு கம்பீரமாக நிற்குது. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். நான் உனக்கு சொந்தம். இப்போ என்ன செய்யணும்னா, வா ராத்திரிக்கு கிளம்பிடுவோம். இல்லாட்டி நாளானைக்கு அந்த அரசியல் கட்சிக்காரர் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். எங்கே போகிறது? திருமருகல் கோயிலுக்கு போவோம். இந்த தாலியை வச்சுக்கோ. அட என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கா? எப்பவுமே ஆண்களை விட பெண்கள் அறிவாளிகள். நல்ல கையை தட்டலாமா? இது வம்பா இருக்கு. அது புரியாமத்தான் ரொம்ப ஆண்கள் கெட்டு போகிறார்கள். ஆணுக்கு அறிவு அதிகம், பெண்ணுக்கு உணர்வு அதிகம். புரியுதா புரியலையா? எனக்கு கல்யாணம் ஆன உடனே என் ஃப்ரெண்டு பச்சைபாஸ் காலேஜில் நான் எம்காம் படித்த போது என் ரூம்மேட்டு, தெரிஞ்சுக்க, நான் மெட்ராஸ் பச்சைபாஸில் 2 வருஷம் படித்தேன். லயோலா காலேஜில் 1 வருஷம் வேலை பார்த்தேன். அவன் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃபு காஃபி கொடுத்தா, சாப்பிட்டேன். 500 ரூபா பணங்க. அப்போ 500 ரூபாய்க்கெல்லாம் மதிப்பு அதிகம். 1969, 70 500 ரூபாய்க்கு மதிப்பு அதிகம். 500 ரூபா கேட்டேன். ஏதோ கேட்குறேன், ஒரு மாத்தையில் கொடுத்துட்றேன். கொடுத்தேன், போயிட்டேன். என் ஒய்ஃப் அங்கேருந்து வந்தா. இவன் யார்? ரூம்மேட். அவன் பார்வை நல்லா இல்லையே. நான் 2 வருஷம் அவன் கூட ரூம்மேட்டு, எனக்கு தெரியலை. அவன் பார்வை நல்லா இல்லையே. என்னடா இவ இப்படி சொல்கிறாளே. அன்னைக்கு கொடுத்த 500 ரூபா இன்னந்தான் வருது. எனக்கு 2 வருஷம் பழகியும் என்னுடைய அறிவு புரிஞ்சுக்கல. ஒரு காப்பி கொடுத்த பார்வையில் அவள் உணர்வு புரிந்து கொண்டு விட்டது. ராவணனுடைய அறிவு வந்திருக்கிற ராமன் கடவுள் என்பதை கடைசியாகத்தான் தெரிந்து கொண்டது. மண்டோதரியினுடைய உணர்வு ராமன் திருமால் என்பதை ஒரு பார்வையில் உணர்ந்து கொண்டது. ஓட்டு அறிவுக்கா உணர்வுக்கா? உணர்வுக்கு. அத்தான் புறப்படு, இந்தா தாலி.
ஆம்பளை இப்பத்தான் எந்திரிக்கிறான், நீ முன்னாலே போனா பின்னாலே வாரே. பொண்ணு கம்பீரமா முன்னால போகுது. திருமருகள் கோயில் சாத்தி விட்டாங்க. தாலி கட்ட முடியாது, சந்நிதியில தாலி கட்டணும். சத்திரம், அந்த காலத்தில் புண்ணியவான்கள் சத்திரம் கட்டி போட்டிருந்தான். 2 பேரும் ராத்திரி அங்கே படுக்கணும். அந்த திண்ணையில் அவன், இந்த திண்ணையில் இவன். என்னதான் சொந்தமாக இருந்தாலும் இன்னும் தாலி கட்டலை, பக்கத்தில் படுக்கக்கூடாது. சேக்கிழார் எழுத போகிறாரு பாருங்க, அடுத்த வரி. தூங்கிட்டாங்க. காலையில் அவன் எந்திரிச்சிட்டா, இவன் இன்னும் தூங்குறான். கிட்டக்க போய் பார்த்தா பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். இவன் மேலே விழுந்து அழ முடியுமா? தாலி கட்டலை. சேக்கிழார் எழுதினார், அரவு தீண்டினும் அணங்கு தீண்டிலள். ஒரு வரி பத்தாது, பாம்பு தீண்டி பிடிச்சி தாலி கட்டலைன்னு இந்த பொண்ணு தீண்ட முடியல ஐயா. கண்ணீர் விட்டு அழுதது. ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, நான் இனிமேல் தூய்மையானவள் அப்படின்னு சொன்னா யார் நம்புவா? கடவுளே இப்படி செய்யலாமா? சிவபெருமானே இது நியாயமா? கண்ணீர் விட்டு அழுதாள். திருஞான சம்பந்த பிள்ளையார் நல்ல நேரத்துக்கு அப்போ வர்றார். நமக்கு நல்ல நேரம் இருந்தால் நல்ல டாக்டர் கிடைப்பார், இல்லைன்னா யமதர்மராஜா தான் வருவார் கையில் ஸ்டெதாஸ்கோப்போட. நமக்கு நேரம் நல்லா இருக்கணும்ல. இப்போ வந்தது யாரு? ஞான சம்பந்தர். அந்த பக்கம் கோயில், இந்த பக்கம் சத்திரம். சத்திரத்தில் ஒரு பொண்ணினுடைய அழுகுரல், கோயிலில் வேத ஒலி. அங்கே போகலாமா இங்கே போகலாமா? நம்மளா இருந்தால் எங்கே போவோம்? அம்மா பிரசாதம் கொடுப்பாங்க அம்மா கோயிலில். அதுவும் பெருமாள் கோயிலாக இருந்தால் பிரசாதம் நல்லாவே இருக்கும். புரியுதா? ஞானசம்பந்தர் பார்க்கிறார், கோயிலுக்கு போவதை விட அழுத பெண்ணின் கண்ணீரை துடைப்பதுதான் சைவம், இங்கே தான் போகணும். புரியுதா புரியலையா? நீ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வதை விட கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு பெண்ணினுடைய கண்ணீரை துடைப்பதுதான் கடவுளுக்கு பிரியமானது. சரட்டு இங்கே வந்துட்டார். இந்த பொண்ணுக்கு நல்ல நேரம். என்னம்மா? எல்லாரும் கதையை சொன்னாங்க. இவன் செத்து கிடக்கிறான், நீலம்பாரிச்சு கிடக்க உடம்பு. சிவபெருமானே, சடையாய் என்னுமால் சரணி என்னுமால் விடையாய் என்னுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளும் மெலிவேன். உன்னை பார்த்து, உன் சடையை பார்த்து கும்பிடுறான். ஏன்? கங்கை வேகமாய் இறங்கி உலகத்தை அழிக்கிறேன்னு சொன்ன பொழுது காப்பாற்றியது ஜடை. கருணைக்கு அடையாளம் ஜடை. சிவபெருமானுக்கு என்ன பேரு? சடையான்னு பேரு. திருவாசகம் ஞாபகம் வருதா? சடையான் எங்கேயோ வருதே. சடையானே தளலாடி தயங்கு மூயிலை சூழல் படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெள்ளை உடையானே விரிபொழில் சூழ் பெருந்துரையாய். ஞாபகம் வருதா? உடையானே உனையல்லாது உறுதுணை மற்ற அறியேனே. ஒரு வரி உள்ள பசியில் போயிடுச்சு. சடையானே தளலாடி தயங்குமோ இலை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெள்ளை விடையானே. என்ன அழுக? அழுதுட்டு விரிபொழில் சூழ் நான் உன் உடையானே உனையல்லாது உறுதுணை மற்ற அறியேனே. சடை சடையாய் என்னுமால் சரணி என்னுமால் விடையாய் என்னுமால் வெறுவா விடுமால். அப்பா, உன் ஊரில் குவளை மலர்ந்திருக்கு, இந்த பொண்ணு முகம் கூம்பி இருக்கு. இது என்னடா நியாயம்? மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய். நீ தானே எங்களுக்கு சொந்தக்காரன். உடையவன்ட்டு போகாம அடுத்த வீட்டுக்காரன்ட்டையா போய் கேட்போம். உடையாய் தகுமோ இவளுன் மெலிவே சிந்தா எனுமால் சிவனே எனுமால். ஒரு வரி முக்கியம். மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே.
தொழக்கூடியவனுக்கு துன்பம் கொடுத்தா நாளைக்கு உன் கோயிலுக்கு யார் வருவா? சிவபெருமானே கேட்டுக்கோ. அழக்கூடிய கண்ணீரை மாத்தலைன்னா நாளைக்கு உன் கோயிலுக்கு ஒரு ஈகாக்கா வராது. தொழுவாள் இவளை துயராக்கினையே 11 பாட்டு. எந்திரிச்சிட்டான், விஷம் இறங்கிருச்சு. உள்ள கூட்டிக்கிட்டு போனார், தாலியை கட்டுன்னார். அதான் சார் சைவம். யாரு முன்னால? ஞானசம்பந்தருக்கு முன்னால திருமருகல் தாலி கட்டப்பட்டது. என்ன புரிஞ்சுது இப்போ உங்களுக்கு? அழக்கூடிய பெண்ணின் கண்ணீரை மாற்றினால் அதுதான் சைவம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது முக்கியமா? அழக்கூடிய பெண்ணின் கண்ணீரை மாற்றுவது முக்கியமா? இன்னைக்கு சொல்றிய ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு அன்னைக்கு அவர் நடத்தி காட்டினார் ஐயா. இன்னைக்கு வார்த்தையில பேசிக்கிட்டுறான், நடத்தி காட்டினாரா இல்லையா? ஒரு செய்தி சொல்லிவிடுறேன். விவேகானந்தரை பற்றி சொன்னா இல்லையா? எப்போ சொன்னேன்? 1893 போனார், பேசினார். 4 வருஷம் அங்கே இருந்தார் அமெரிக்காவில். 97 புறப்பட்டார். நேர சிலோனுக்கு வந்தார். கொழும்பில் பேச்சு. கொழும்பில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு வரணும். கல்கத்தா போகல, ராமேஸ்வரத்துக்கு வரணும். ஏன்? ராமேஸ்வரத்தில் பாஸ்கர சேதுபதி மகாராஜாவை பார்த்து பணம் கொடுத்தவர் இல்லையா, நன்றி சொல்லணும். விவேகானந்த சுவாமி புறப்பட்டு போட்டில் வராருங்க. கப்பல்லேருந்து இறங்கி போட்டிலேருந்து தரையில் இறங்கணும். பாஸ்கர சேதுபதி மகாராஜா ஒரு ஆள் அனுப்பிச்சார். அந்த ஆள் போட்டுக்கு போயிட்டான். விவேகானந்தர்கிட்ட அப்படி காமிச்சான் ஒரு கடுதாசி. என்ன? சுவாமி விவேகானந்தர் ராமேஸ்வரத்தில் இறங்கும் பொழுது அவருடைய திருவடி ராமேஸ்வரம் மண்ணில் படக்கூடாது, என் தலையில் பட வேண்டும். யாரு? பாஸ்கர சேது. விவேகானந்தர் ஒத்துக்கு வர மாட்டேன்ட்டார். நான் மாட்டேன். ஐயா, நீ கடவுளை கும்பிடுறவன், ராமேஸ்வரம் கோயில் உன் கோயில், சேதுபதின்னு பேரு. ராமன் வந்த பொழுது உங்களை காவல்காரனா வச்சு சேது காவலன்னு பேர் கொடுத்துருக்கான். ராமேஸ்வரம் கோயிலுக்கு சேதுபதிகள் அவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஐயா, உன் தலையில் என் கால் பட்டா எனக்கு பாவம் இல்லையா? நான் மாட்டேன். எப்படி இருக்கு? பதிலாள் போகுது. அப்போ ஒன்று செஞ்ச, நான் கையை நீட்டுறேன், என் கையில் உங்கள் திருவடியை வையுங்கள். விவேகானந்தர் ஒத்துக்கிட்டார். போட்டில் இருந்து கால் அப்படி எடுக்கிறாரா, இவர் தரையில் கையை வச்சுட்டு இருக்கார். யாரு? பாஸ்கர சேதுபதி மகாராஜா. ராமநாதபுரம் சீமை மிகப்பெரிய ஞானி. கையில் வந்து காலை வச்சு இறங்கிட்டார். ராமேஸ்வரத்தில் பேச்சு. ராமேஸ்வரத்தில் இருந்து ராமநாதபுரத்தில் பேச்சு. ராமநாதபுரத்தில் இருந்து மதுரையில் பேச்சு. கும்பகோணத்தில் பேச்சு. சேதுபதி மகாராஜா கூடவே வர்றார். மெட்ராஸுக்கு வந்தாச்சு. எக்மோர். அந்த காலத்தில் போட் மெயில்னு ஒன்று இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? ராமேஸ்வரத்துலேருந்து மெட்ராஸுக்கு வரும் போட் மெயில். போயிருக்கே. அதில் தான் அப்துல் கலாம் ஐயா பேப்பர் வித்தார் ஐயா. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, உலகம் புகழக்கூடிய மிகப்பெரியவர், ஒரு சான்றோர் அப்துல் கலாம் ஐயா. அதில் தான் பேப்பர் வித்து பின்னாலே இந்தியாவின் புகழை நிலைநாட்டினார். புரியுதா? ராமேஸ்வரம். அந்த ட்ரெயினில் யார் வர்றா? விவேகானந்தர். எக்மோருக்கு வந்தாச்சு. எல்லாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு வாங்கினாங்களா? லட்சக்கணக்கில் ஆளா? பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தீர்ந்து போச்சு. அவன் சொல்லிட்டான், இனிமே யாரும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க வேண்டாம். இருந்தத்தனே. விவேகானந்தர் வந்து போட் மெயிலில் இறங்குறார். பாஸ்கர சேதுபதி பக்கத்தில் நிற்கிறார். ஒரு கிழவி 80 வயசு பக்கத்தில் வந்தான். ஞானசம்பந்தா வந்தியான்னு கேட்டான். யாரை பார்த்து? நல்லா கேட்குறீங்க, சந்தோஷம். ஞானசம்பந்தா வந்தியா? பாட்டி, இது விவேகானந்த். அட போடா,
இவர் தான் ஞான சம்பந்தர். 7ஆம் நூற்றாண்டிலே சமணத்தை விரட்டி சைவத்தை நிலைநாட்டிய ஞான சம்பந்தர் மாதிரி உலக அளவிலே இந்து மதத்தை நிலைநாட்டி விட்டு வந்த கலிகால ஞான சம்பந்தர் விவேகானந்த சுவாமி. இந்த பாட்டியை பாராட்டணுமா இல்லையா? அவ்வளவு பெருமைமா ஞான சம்பந்த சுவாமிக்கு. சும்மா இல்லை, இவர்தான் ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தம்னா அர்த்தம் தெரியுமா? பந்தம்னா தொடர்பு, சம்முன்னா நல்ல, ஞானம்னா ஆண்டவனை அடைகிற அறிவு. ஆண்டவனை அடையக்கூடிய அறிவோடு நல்ல தொடர்புள்ளவர் ஞான சம்பந்தர். இவர் எங்க சம்பந்தின்னு சொல்றோம். சம்பந்தி, சம்பந்தின்னா நல்ல தொடர்புள்ளவர். அவர் நம்மோட இல்லை, ஞானத்தோட தொடர்புள்ளவர். என்ன சொல்லணும்? ஞான சம்பந்திங்கணும். சில பேர் ஞான சம்பந்திங்கிறாங்க. இவர் யாரு? இவர் தான் நம்ம மந்தி. அவர் ஆமான்னுக்கிறார். மந்தின்னா பெண்குரங்குன்னு அர்த்தம். இவர் தான் எங்க மந்தின்னா இவர் தான் பெண்குரங்குன்னு அர்த்தம். அவனு அர்த்தம் புரியாம ஆமான்னுக்கிறார். என்ன சொல்லணும்? சம்பந்தி, ஞான சம்பந்தர். ஊன சம்பந்தம் நீக்கி உயர்ந்த சம்பந்தம் காட்டி வான சம்பந்தம் கொண்ட வள்ளல் சம்பந்தத்தாலே நம்மையெல்லாம் ஆட்கொள்ள வந்தவர் ஞான சம்பந்த பிள்ளையார். அதனாலே தான் ஞான சம்பந்தருக்கு யாருக்கும் தர முடியாத இடத்தை கொடுத்து 4 பெருமக்களில் தலையானவர் என்று ஞான சம்பந்தருக்கு முதலிடம் கொடுத்தார்கள். திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு ஊரா பாடிக்கிட்டே போறார். ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு பாட்டு, ஒவ்வொரு பாட்டும் அப்படி அற்புதமாக இருக்கும். திருவையாற்றுக்கு போகிறார். திருவையாறு போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க. ஆஹா, சந்தோஷம். திருவையாற்றில் ஆண்டவனுக்கு என்ன பேர்? ஐயாரப்பன். வெரி குட். அம்பாளுக்கு பேர் தர்ம சம்பர்தனி என்ற அறம் வளர்த்த நாயகி. திருவையாறு. திருவையாறு கோயிலுக்குள்ள ஞான சம்பந்தர் உள்ள போறார். தோணுது, என்ன தோணுது? ஒரு காலம் வரும், 5 புலனு ஒடுங்கிருமில்ல. சாகுற போது இன்னைக்கு கண்ணு, நாளைக்கு மூக்கு, நாளன்னைக்கு வாய் என்ன அடைக்கும்? ஒன்று அடைச்சு போடும். உன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். அப்பர் சுவாமி. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அடிந்திட்டு ஐமேல் உந்தி. ஐயின தெரியுமா? சளி. இங்க வந்து அடைக்கும். மொத்தமாக அடைச்சா ஐயா முடிஞ்சு வச்சு கதை. ஐயின சளி. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவடிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக. அப்ப யாரு காப்பாத்துவா? அடுத்த விட்டு அண்ணாசாமியா, எய்த்த விட்டு ஏகாம்பரமா? ஒரு பய காப்பாற்ற மாட்டேன். சிவபெருமான் ஒருத்தர் தான் காப்பாற்றுவார். எங்கள் ஊரில் ஒருத்தன் 85 வயசு சாக கிடக்கிறான். அடுத்த விட்டு நண்பன் வந்துட்டேன். கோவிந்தசாமி, நீ ரொம்ப நல்லவன், நீயும் நானும் ரொம்ப நாளாக வியாபாரம் பண்ணுறோம், நீயும் யோக்கியமானவன், நானும் யோக்கியமானவன், இப்போ நீ சாக போகிற, என்னை விட 4 வயசு மூப்பு, அதனால் ஒன்றுமில்லை, சாகுற போது மனசு நிம்மதியாக சாகணும், ஒரு கவலையும் இருக்கப்படாது, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் கடையை நான் பார்த்துக்கிறேன், மனசுக்கு நிம்மதியாக ஆண்டவனை நினச்சிக்கிட்டு செத்துப்போ, உனக்கு என்ன வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். இவர் தருவியா? கட்டாயமாக தர்றேன், கேளு. நிச்சயமா கேளு. தனியாக போக பயமாக இருக்கு, துணைக்கு வாரியா? ஆளே காண, ஓடி போயிட்டேன். வருவானா? விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அவன் தான் ஐயா துணை. திருவாசகம்
தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய். வினையேனுடைய மனத்துணையே எந்தன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே தினை துணையேனும் பொறேன் துயராக்கையின் திண்வலையே. யாரு துணை? அவன்தான் துணை. இந்த பாட்டு கேளுங்க. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேலென்றருள் செய்வான் அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள். கடவுள்கிட்ட பேசுகிற நேரம் மற்றதெல்லாம் வேண்டாம். இது யாரோட பேசுகிறான்? ஐயாரப்பனோட பேசிக்கிட்டு இருக்கோம். அவன்தான் முக்கியம். செல்லெல்லாம் பேசப்படாது. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவடிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேலென்றருள் செய்வான் அமருங்கோயில். எது? பெண்கள் அப்படி வலம் வந்தார்களாம். ஒவ்வொரு பொண்ணும் மயில் மாதிரி இருந்துச்சான். எந்த ஊரில்? திருவையாறு. எல்லாம் அழகழகா ஒவ்வொன்றும் மயிலா வந்துச்சான். குயிலா அல்ல, மயிலா வந்துச்சு. வலம் வந்த மடவார்கள் நடமாட. அங்கே முழவு வச்சிருந்தாங்க, மத்தளா, அதை அடிச்சாங்களாம். ஒரு குரங்குக்கு சந்தேகம் வந்துருச்சான். ஏய், மேகம் வந்து மழை பெஞ்சாத்த மயில் ஆடும், இடி இடிக்கும். இங்கே இத்தனை மயில் நடந்து போகுது, இடி இடிக்குது, மழை வரப்போகுதோ அப்படின்னு குரங்கு மேலே ஏறி மேகத்தை பார்த்துதான். என்ன காட்சி பாருங்க. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவடிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேலென்றருள் செய்வான் அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. இயற்கை காட்சிகளை பாடுவார், அந்த ஊரை பாடுவார், அடியார்களுக்கு எல்லா அருளும் செய்வார், நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினார். உங்களுக்கு என்ன வேணும் சார்? கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆக மாட்டேங்குது, அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், கல்யாணம். சார் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, திருவெண்காடு ஞாபகம் வருதா? பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாகினவே. சார் பைசா வேணும் சார். நீங்கள் பாட்டு பேசிட்டு போயிடுவீங்க, டிக்கெட் எடுக்க பணம் கேட்பாங்க சார். பைசாவுக்கு என்ன பாட்டு? இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடனில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணேன். சார் கஷ்டமாக இருக்கு, ஒன்று மேலே ஒன்று வருது. இடர்களையும் பதிகம் மறையுடையாய் தோளுடையாய். இந்த அம்மா வர்ற பொழுது பாட ஆரம்பிச்சுது. பாடுங்க. நெடுங்களம் மேயவனே நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. எல்லா துன்பங்களும் தீர்ந்து போய் எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. ஞான சம்பந்தர்கிட்ட மட்டும் என்னவா ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம 120 நிமிஷம் கடவுளோட வாழ்ந்து இருக்கிறோம். இதுதான் முக்கியம். கடவுளோட வாழ்ந்து இருக்கிறோம், திருஞான சம்பந்தரோட வாழ்ந்து இருக்கிறோம். முருகா முருகா திருவாசகம் பேசுகிற அன்னைக்கு அது சொல்லப்படும். புரியுதா? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா பாடுங்க, யூடியூப்பை பாருங்க, மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். கேளுங்க, அதை கேளுங்க. ராத்திரி தூங்க போகிற போது கொஞ்சம் கேட்டுட்டு படுத்தா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். திருஞான சம்பந்தருக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன சம்பந்தம்? உன் பற்றுக்களை எல்லாம் விடணும்னா அவனை போய் பிடிச்சிக்கோ. பாட்டு ஞாபகம் வருதா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை
பற்றுக பற்று விடற்கு. இந்த குரங்குக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரியுமா? வால் இல்லை. மனுஷன் என்ன பண்ணுவான்? உன்னை பிடிச்சிட்டு காலை விடுவான். இப்போ நம்ம ஒரு கிளையில் நிற்கிறோம், ஒரு கிளையை பிடிச்சிக்கிட்டு தான் இந்த காலை எடுப்போம். குரங்கு என்ன செய்யும்? இதை விட்டுட்டு அதை பிடிக்கும். நம்ம இதை விட்டுட்டு அதில் பாஞ்சோம்னா பல்லு போயிடும். குரங்கு இயற்கை விட்டு பற்றுவது, மனித இயற்கை பற்றி விடுவது. உன்னை பிடிச்சாத்தான் இன்னும் ஒன்றை விட முடியும். சிவபெருமானை பிடிச்சிக்கிட்டா இந்த பற்றுக்கள் எல்லாம் கலண்டு போயிடும். யாரை பிடிச்சிக்கணும்? சிவபெருமானை பிடிச்சிக்கணும். அதைத்தான் ஞான சம்பந்த பிள்ளையார் நமக்கு என்ன சொல்லி காட்டினார்? பீடுடைய பிரமாபுரம் மேவிய வெம்மான் இவன் அன்றே, சிவபெருமானை இறுக பிடித்து கொள், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கு, கடவுளை இறுக பிடிச்சுக்கோ, மற்ற பற்றுக்கள் எல்லாம் போய்விடும். அற்றது பற்றெனில் உற்றது வீடு. திருப்புகளா ஞான சம்பந்தரோட சம்பந்தப்படுத்தணும். முடிக்கிறேன், அது அப்புறம் கிடையாது, அவ்வளோதான். திருப்புகள், ஒரு திருப்புகள் ஞான சம்பந்தர் அதில் வரணும் சொல்கிறேன். மனப்பாடம் பண்ணுற சக்தி உங்களுக்கு இருந்தால் பாடம் பண்ணுங்க. ஒரு பாட்டு. வேடமுண்ட விளாங்கனி அது போல மேனி கொண்டு வியாபக மயலூரி, நாலு மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானு நைந்து விடாதருள் புரிவாயே, மாள அன்று அமனீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணிமயில் வீரா, காலகண்டனுமாபதி தருபாலா, காசி கங்கையில் மேவிய பெருமாளே. இந்த விளாம்பழம்னு ஒன்று பார்த்துருக்கலா? விளாம்பழம் சிலது உடைச்ச உள்ளுக்கு ஒன்றுமே இருக்காது. யானை சாப்பிட்டு பிடிச்சும்பேன். நோய்க்கு பேர் யானை. அந்த நோய் இருக்க உள்ளே இருக்கிறத ஒன்றுமில்லாமல் செய்து பாருங்க. வேலை அந்த மாதிரி என் உடம்பு போயிடக்கூடாது, பயனில்லாமல் போயிடக்கூடாது. மேனி கொண்டு வியாபக மயலூரி, வருஷம் ஒவ்வொரு நாளும் மோசமானவன் போல நான் இருந்து வாழ்க்கை வீணாகாமல் காப்பாற்ற வேண்டும். அன்றைக்கு சமணர்கள் கழுவில் ஏறுமாறு இவர் ஏத்தலை. சமணர்கள் கழுவில் ஏறுமாறு பாடிய முருகப்பெருமானே, மாள அன்று அமனீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா. ஞான சம்பந்தராக வந்த முருகப்பெருமானே, காலகண்டன் கழுத்திலே நீளத்தை உடைய எம்பெருமான் தரக்கூடிய பாலனே, காசியில் கங்கை கரையில் மேவிய பெருமாளே. இன்னொரு பாட்டு முடிக்கிறேன். அருணகிரிநாத சுவாமி கேட்கிறார், முருகா ஞான சம்பந்தர் மாதிரி நாம் பாடணும். என்ன பாட்டு? பூமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்த. புகலியில் வித்தகர்னா யாரு? புகலின்னா எந்த ஊர்? சீர்காழி. பூமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்தக வித்தொடை பாட அடிமைதன கருள்வாயே, சமரில் எதிர்த்த சுர்மாள தனியில் வெட்டருள்வோனே, நம சிவய பொருளோனே, ரஜதகிரி பெருமாளே. ரஜதகிரின்னா வெள்ளியங்கிரி. ஞான சம்பந்தர் மாதிரி நாம் பாடணும். போதும். ஆனால் நல்ல கூட்டம். எங்களுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா தாம்மா பேச்சு வரும். நாங்கள் என்ன அப்போது இந்த பேச்சு நல்லா இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஏற்பாடு பண்ணவங்க காரணமா? பேசினவர் காரணமா? கேட்டவங்க காரணமா? ஏற்பாடு பண்ணவங்க 98% காரணம், பேசினவர் 99% காரணம், கேட்டவர்கள் 100% காரணம். எல்லாருக்கும் நன்றி. நான் அடுத்த ஊருக்கு போகணும். இன்னைக்கு குடியாத்தம் போகணும். சாயங்காலம் ஞான சம்பந்தரை திரும்ப நினைக்கணும். இந்த ஒன்று ஞாபகம் வச்சுங்க, 1000 கஷ்டம் வந்தாலும் ஒரு தேவார திருவாசகத்தை வாய் விட்டு படிங்க, எல்லாம் சரியாக போயிடும். அம்மா எனக்கு வயசு என்ன தெரியுமா? என்ன வயசு இருக்கு?
82. என்னை ஊரா கூட்டிகிட்டு போய் ஊரா பேச வச்சு ஊரா கொண்டே வைக்கிறது சிவபெருமான். ஞாபகம் வச்சுங்க. நம்மளை இயக்கிறது யாரு? சிவபெருமான். ஞான சம்பந்தர் ஒன்று சொல்லவா? ஒரு மாட்டை ஒருத்தன் இழுக்கிறான். அவன் மெட்ராஸை நோக்கி மாட்டை இழுக்கிறான். மாடு திருவாலங்காட்டை நோக்கி இங்கிட்டு வருது. மாடு இங்கே இழுக்க அவன் அங்கே இழுக்கிறான். அங்கேருந்து ஒரு ஆள் வந்தார். டே கைத்த விடுறான்னாரு. ஐயோயோ விட்டு அது திருவாலங்காட்டுக்கே போயிடும்னா. சும்மா விடுறா, உனக்கு எங்கே போகணும்? மெட்ராஸுக்கு. விடுறா. இல்லை விட்டானா அது திருவாலங்காட்டை நோக்கி ஓடியாருது. இந்த சொன்னான் பாருங்க, இவன் கண்ணுக்குட்டியை தூக்கிக்கிட்டான். மெட்ராஸ் பக்கம் போக ஆரம்பித்தான். ஓடுன மாடு திரும்பி பார்த்தது. என்ன செய்யும்? தன்னால மெட்ராஸ் கண்ணுக்குட்டி பின்னால வருது. கண்ணுக்குட்டிக்கு பின்னாலே மாடு போவது போலே ஞான சம்பந்தருக்கு பின்னாலே சிவபெருமான் வருவார். நம்ம ஞான சம்பந்தரை பிடிச்சுக்கிட்டா சிவபெருமான் நம்ம கூட வருவார். வருவாரா இல்லையா? எல்லாருக்கும் நன்றி கூறி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.